Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு plum cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் பக்கத்துல வர போகுதுங்க. அதனால தான் நான் plum cake வந்து பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இப்பவே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ல செய்யும்போது நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். கண்டிப்பா நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ப்ளம் கேக் சொல்லப்போனால் நம்ம ஹெல்த்தியான கேக்குன்னு கூட சொல்லுவோம். இதில் வந்து ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் செய்வாங்க. எல்லாருமே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. லைட்டாக உடச்சி விடுங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப பெரிய பெரிய நட்ஸாக இருக்கும். அதே மாதிரி பாதாம் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அல்லது 1/2 கப் நட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். நம்மளோட அளவு தான். நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அந்த நட்ஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். கருப்பு திராட்சை வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது வந்து Tutti-frutti, இதுவும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு விதையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதுனால ரம் சேர்த்து தாங்க செய்யணும். நான் 100 ml அளவுக்கு ரம் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அந்த ஆல்கஹால் சுத்தமாக நமக்கு இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒருவேளை இந்த ரம் பிடிக்கலின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் அதாவது ஆரஞ்சு வந்து புழிஞ்சு அந்த சாரில் கூட நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இது கூடவே நாட்டு சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்தவங்க மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நல்லா கலந்தாச்சு. நாட்டு சர்க்கரை இதில் கல் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். இந்த ரம் சேர்க்க பிடிக்காதவங்க ஒரு சிலர் வந்து இந்த சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி அந்த மாதிரி கூட இந்த மிக்சர் ஃப்ரூட்லாம் சேர்த்துட்டு ஊற வைப்பாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கூட நீங்கள் புழிஞ்சிட்டு அதில் கூட நட்ஸ்லாம் ஊற வச்சு நீங்கள் செய்யலாம். இதை வந்து நல்லா கலந்துட்டேன். இது நான் வந்து 1 வாரம் நான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் வெளியிலே வைக்கலாம், எதுவுமே ஆகாது. ஒருவேளை ஃப்ரூட் ஜூஸ் அல்லது இந்த கேரமலைஸ் பண்ண சுகர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த நாளே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இந்த நட்ஸ்லாம் 1 வாரம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். வெளியவே தான் வச்சுட்டேன். 1 வாரம் நல்லா ஊறிடுச்சு. நான் அதுக்காகவே தான் வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ பார்த்து செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 வாரத்துக்கு அப்புறமா இந்த ரம்மில் நல்லா ஊறிருக்கு. இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறவங்க இது 1 வருஷம் வரைக்கும் ஊற வைப்பாங்க. நாங்கள் அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கல, 1 வாரம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை வந்து நல்லா பவுடராக ஆக்கிக்கோங்க. அந்த ஏலக்காவோட தோலை வந்து நீங்கள் எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் இந்த அளவு மட்டும் போதும். இது வந்து ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தோட அந்த தோல் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அந்த பழத்தை வந்து சுற்றி இந்த மாதிரி துருவி எடுத்திங்கன்னா அந்த பாருங்கள் அந்த தோல் மட்டும் கிடைக்கும். இந்த ஃப்ளேவர்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த ப்ளம் கேக் வந்து நல்லா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். பட்டர் ஷீட் வந்து நம்மளே தயார் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து A4 ஷீட் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சிங்கன்னா பட்டர் ஷீட் வந்து நமக்கு தயாராகிரும். நீங்கள் கேக் டின் எந்த அளவு எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் வைக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டிங்கன்னா அவ்வளோதான். பட்டர் ஷீட் நம்ம கடையில் வாங்க தேவையில்ல. இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பிளேட்டு கீழே வச்சுட்டு ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த கேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வரும். நீங்கள் சின்ன சின்னதாக இதை குக்கர்லேயும் செய்யலாம், நீங்கள் மைக்ரோவனில் கூட செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். 4 முட்டை ஊற்றிட்டு நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு இதே மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கேக் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு வரும். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம்,
நீங்கள் மைக்ரோ ஓவன் இருந்தால் மைக்ரோ ஓவன்லேயும் செஞ்சுக்கலாம். இது கூட ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர், உப்பு சேர்க்காத பட்டர். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடுற மாதிரி இருந்தால் இந்த முட்டை பட்டர் எல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருந்த மைதா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் சளிச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கையிலையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம், இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதான். இது 1 நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரம் கூட ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரம் சேர்க்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கூட வந்து 100 ml எடுத்துகிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நம்ம வந்து இது கூட பட்டர் அல்லது இந்த மிக்சடு ஃப்ரூட் இதெல்லாம் சேர்க்கறதுனால லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் இப்படி தான் வரும். இதனால் எந்த பயப்பட வேணாம். நம்ம கேக் வேக வச்சதுக்கப்புறம் சூப்பராக வரும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு தோலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை இடித்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டால் தான் அந்த ப்ளம் கேக்குன்னு ஒரு தனி வாசனை வரும். அதெல்லாம் கலக்கணும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இனி வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ கேக் டின் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது குக்கர்லேயும் வச்சுக்கலாம், மைக்ரோ ஓவன் இருந்தால் மைக்ரோ ஓவன்லையும் வச்சுக்கலாம். இந்த டின்னில் ஊற்றும் போது ஒரு 1/2 டின் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வருவதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேக் பேட்டர் மேலே நிறைய நட்ஸ் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து தூவிக்கோங்க. அவ்வளோதான், போதும். இதனால தாங்க நான் வந்து இந்த ப்ளம் கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொன்னேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அவன் வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ப்ளம் கேக்கு வந்து நமக்கு தயாராகிரும். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் ஏற்கனவே நான் வச்ச வீடியோ வந்து நான் கேக் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதே மெத்தடில் வந்து குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கும்போது ஒரு பாத்திரத்துலேயே குக்கர்லேயே வைக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அதிகமாக ஆகும் டைம். அப்படி வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுவையான சூப்பரான ப்ளம் கேக் வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே ஒரு டைம் வந்து ட்ரையல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.